கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வேதத்தில் இருந்து நாம் ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவனுமாய் இருக்கும். இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளும் இருக்கும் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை செய்த பிறகு தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும். அப்படி என்றால் ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். நாம் என்ன ஜெபிக்கிறோம், நாம் எப்படி ஜெபிக்கிறோம், எந்த காரியத்திற்கு நாம் ஜெபிக்கிறோம், தேவனுக்கு பிரியமாய் ஜெபிக்கிறோமா, தேவனுக்கு பிரியமில்லாமல் நாம் ஜெபிக்கிறோமா, எப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஜெபிக்கிறோம் என்பதை தேவனாகிய கர்த்தர் அவருடைய கண்கள் நம்முடைய ஜெபத்தின் மீது நோக்கமாய் இருக்கும். நம்முடைய ஜெபத்தை அவர் பார்ப்பார், நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். தேவனுக்கு சித்தமானதை நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் அதற்குரிய பலனை கொடுப்பார். அதனாலதான் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்துல புதிய ஏற்பாட்டில் நாம் பார்ப்போமானால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்துல 13வது வசனமும் 14வது வசனமும் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். 14வது வசனத்தில் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்த பின்பாக தேவனாகிய கர்த்தர் வாக்கு உரைக்கிறார். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்குமா இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் உண்டு. ஹல்லேலூயா. இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார், நீங்க என் நாமத்திலே எதை கேட்டாலும் குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று அவர் நமக்கு வாக்குரைக்கிறார்.